இந்த அற்புதம் வாய்ந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணம் அப்படிங்கிறது 19 அத்தியாயங்களை கொண்டது. அதுல இப்ப நம்ம பார்க்க போற அத்தியாயம் 2வது அத்தியாயம். வியாசர் சுகர்க்கு உபதேசித்த அத்தியாயம். அதாவது வியாச முனிவர் சுகமுனிவருக்கு இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தை பற்றின பெருமைகள் எல்லாத்தையும் கூறிய அத்தியாயம். பாடல் எண் 1. மரகதத்தனி தாவர நீற்றொளி வயக்க புரிசடை குளம் விழுதென வெறிநிடை பொழிய இருவினை தொடர் அகற்றிய வியாதனென்றிசைக்கும் ஒருவன் மெய்கதி கங்கை மூலத்து வந்துற்றான். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வியாச முனிவர் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரகதம் போன்ற மேனியில் திருநீற்று ஒளி பேரொழியாக விளங்க, அவருடைய சடை ஆலமரத்தின் விழுது போல முதுகுப்புறம் தொங்க, நல்வினை தீவினை இவற்றின் இரண்டின் தொடர்பும் தீர்ந்த வியாச முனிவர் மெய் பயனை தரக்கூடிய கங்கை கரையோரம் வந்திருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 2. தலைமயங்கிய வேதங்க தம்மை நான்காக நிலை வகுத்திய பத்தோடென் புராண நூன் எரியா உலக மேலினும் நிறுத்தியே உமாபதி அருள் சேர் கலையின் வன்மையான் யாவையும் அகத்திடை காண்பான். இந்த பாடல்ல வியாச முனிவர் பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4 வகையான மறைகள், ரிக், யஜூர், சாமம், அதர்வனம், இந்த 4 வகையான மறைகளை வகுத்ததே இந்த வியாச முனிவர் தானாம். மேலும் 18 புராணங்களையும் 7 உலகத்திற்கும் நிலை பெற செய்தவராம். காணக்கூடிய எல்லா பொருட்களையும் தன்னுடைய சிந்தனையின் மூலியமாகவே காணக்கூடிய அளவிற்கு சிவபெருமான் அருள் பெற்றவர் அப்படின்னு இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 3. அன்னவன் சரணத்தினை அஞ்சலி செலுத்தி துண்ணு நான்மறை சுகனெனும் தவமுனி தொழுது சென்னி மேற்கரம் குவித்து முன் பொருணையின்றென்பால் மண்ணுகின்றதோர் சைந்தி நன்னகரென வகுத்தாய். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தவத்தில் சிறந்தவரான சுகமுனிவர் சென்ற பாடல்கள்ல சொன்ன பெருமைகளை உடைய வியாச முனிவருடைய திருவடிகளை வணங்கி தன்னுடைய கைகளை தலைக்கு மேல குவித்து பொருணை நதிக்கு தெற்கு புறத்தில் ஜெயந்தி நன்னகரம் இருப்பதாக கூறினீர்கள். அத்தலத்தை பற்றி கூறி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. ஜெயந்தி நன்னகரம் அப்படிங்கிறது என்னன்னா, திருச்செந்தூரோட பழமையான பேரு தான் ஜெயந்தி நன்னகரம். அத்தலத்தை பற்றின பெருமைகள் அனைத்தையும் எங்களுக்கு கூறி அருளணும் அப்படின்னு சுகமுனிவர் வியாச முனிவர்கிட்ட கேட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 4. சிந்து நன்னகரத்துள் சீர்மையும் செவ்வேல் வந்த தன்மையும் தொகைப்பட உணர்த்தினை மதலை எந்தை நின் சொலின் அமுதத்தினை இனிதா உய்திரும்படி செப்புதியால் என உரைப்பான். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிந்து நன்னகரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிந்து நன்னகரம் அப்படிங்கிறது திருச்செந்தூருடைய இன்னொரு பெயர். இன்னும் சில பாடல்கள்ல ஜெயந்திபுரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தின் வரலாற்றையும் செவ்வேல் இறைவனான முருகபெருமான் அந்த ஸ்தலத்தில் எழுந்தருளிய தன்மையையும் அமுதத்திற்கு ஒப்பான உங்களுடைய திருவாய் மொழிகளால விளக்கி அருளணும் அப்படின்னு சுகமுனிவர் வியாச முனிவர்கிட்ட கேட்ட உடனே வியாச முனிவர் சொல்ல தொடங்கியதா குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 5. குற்றமூன்று அகற்றிய சுகமுனிவனை குறிப்பால் உற்று நோக்கி நீ எண்ணம் நன்றாய் என ஒளிகூர் கற்றை அஞ்சுடர் வேலவன் காதைகள் அனைத்தும் முற்ற ஓதுவன் சோர்வுற உணர்குதி முறையால். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குற்றமில்லாத சுகமுனிவரை வியாச முனிவர் பார்த்து, உனது சிந்தனை மிகவும் நலமானது, புகழ் மிகுந்த அழகிய ஒளியுடைய வேல்முருகனின் கதைகள் அனைத்தையும் உனக்கு கூறுகின்றேன், சோர்வில்லாமல் கேளுங்கள் அப்படின்னு வியாச முனிவர் சுகமுனிவர் கிட்ட சொன்னதா குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 6. ஞான வீட்டுறு திறவுகோல் கடாவுடை நடுவன் மான சோத்திர கதவு எட்டி யோகத்தின் மதிப்பார் ஆன நெஞ்சகத் இருஞ்சுடர் விளக்கத்தார் அமரர் சேனை காவலர் குறியதாம் ஜெயந்தி நன்னகரம். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவ சேனாபதியான முருகபெருமானுக்குரிய ஜெயந்திபுரமானது, அதாவது திருச்செந்தூரானது ஞானத்தால் அடையக்கூடிய முக்திக்கு ஒரு திறவுகோல் போன்றதாகவும், எருமையை வாகனமாக கொண்ட யமனது நகருக்கு உள்செல்லாதபடி அடைக்கும் கதவாகவும், 8 வகையான யோக சாதனத்தால் இறைவனை தியானிப்பவர்களோட உள்ளத்துல விளங்கும் பேரொளி விளக்காகவும் இந்த திருச்செந்தூர் விளங்குறதாக சுகமுனிவர் கிட்ட வியாச முனிவர் குறிப்பிட்டிருக்கார். பாடல் எண் 7. உடைந்த தெண்டிரை முகாரம்ப தீர்த்தத்தோர் பொழுது படிந்து மும்முறை குமரநாயகன் பதம் பணிவார் விடைந்த தேவரும் முனிவரர் யாவரும் விரைவில் அடைந்து அன்னார் பதம் பரவ வீற்றருந்த அருள் புரிவார். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முகாரம்ப தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முகாரம்ப தீர்த்தம், வதனாரம்ப தீர்த்தம், இது எல்லாமே திருச்செந்தூர்ல இருக்கிற கடலுக்கான பெயர்கள் தான். இந்த திருச்செந்தூர் கடல்ல ஒரு முறை நீராடி 3 காலங்களிலும், அதாவது காலை மதியம் இரவு 3 காலங்களிலும் முருகபெருமானுடைய பாதங்களை வழிபடுபவர்களுக்கு தேவர்களும் முனிவர்களும் விரைந்து அருள் புரிவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 8. 3 வைகள் இம்முகாரம்பம் மூழ்கி வேல் முருகற்கு ஆன்ற சோடச விதியினால் அரிச்சிக்கும் அவர்கள் கான்ற மும்மத வெண்களிர் இந்திர கடவுள் ஏன்று வந்தனை புரிந்திட இனிது வீற்றிருப்பார்.
இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 16 தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுற திருச்செந்தூர் கடல்ல 3 நாட்கள் நீராடி முருகப்பெருமானுக்கு 16 வகையான பூஜைகளை முறைப்படி செய்து வழிபடுறவங்கள வெள்ளை யானையின் மேலேறி வரும் தேவர்களுடைய தலைவனான இந்திரன் தன்னை வழிபாடு செய்ய இன்பமாய் வீற்றிருந்து அருள் புரிவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 9 மற்றும் 10. பரியின் வேள்வியில் 1000 கோடியிற் பலமும் உரிய நூன்மறை உணற்றுமை கதிகளும் உளவா அரிய மாதவ பயன்களும் வேத ஆகமத்து சுருதி ஆய்ந்திடும் கடவுளர் தரும் கதி தொகையும் கங்கையே முதலாகிய நதிகளின் கதியும் திங்கள் அன்றடை அரண் கைலாயத்தின் சிறப்பும் பொங்கு மந்திர நிலை தரும் கதிகளும் போர்வேல் அங்கையான் எழுத்தாரின் ஒன்றேத்திட அமையும். இந்த பாடல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1000 கோடி அசுவமேத யாகங்கள். அசுவமேத யாகம் அப்படின்னா நம்ம குதிரைகளை கொண்டு செய்யக்கூடிய யாகம். சோ 1000 கோடி குதிரைகளை வைத்து செய்யக்கூடிய யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனும், ஆகம முறைப்படி விரதம் ஆச்சாரம் இதெல்லாம் அனுஷ்டிக்கிறதுனால கிடைக்கிற பலனும், என்றுமே அழியாத தவத்தினால் கிடைக்கக்கூடிய பலனும், வேத ஆகமங்கள் செய்யறதுனால பிரம்ம தேவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களும், கங்கை நதி முதலிய நதிகளில் நீராடுறதுனால கிடைக்கின்ற பலனும், கைலாயத்துல வாழக்கூடிய கௌரவமும், மந்திர ஜபத்தினால் கிடைக்கக்கூடிய பலனும், இந்த அனைத்து பலன்களும் திருச்செந்தூர்ல சென்று முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரமான சரவண பவ அப்படிங்கின்ற மந்திரத்தை ஒரு மனம் கொண்டு உருவேற்றுதலாலேயே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 11. மறைகொடிக்கும் சேந்திபுர தெல்லையை நீங்காதிருந்து வாழும் மாந்தர் குறைவு தவ செயலாளர் அவர் புரியும் தருமம் ஒன்று கோடியாமால் அருமுகனை சேவை செய்யும் கண்ணுடையார் அண்ணான் சீர்த்தி முறையுரைக்கும் நன்னாவே நன்னாவென்றே சுருதி மொழியுமாதோ. இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேதங்களை பற்றி தெரிவிக்கும் திருச்செந்தூரோட எல்லையை விட்டு செல்லாமல் அங்கே இருப்பவர்கள் தான் சிறந்த தவத்தை செய்யறவங்களாம். அங்க அவர்கள் செய்யும் ஒரு சிறிய தர்மம் கூட 1 கோடி அளவுக்கு புண்ணியம் தருமா. திருச்செந்தூர்ல இருக்கிற ஆறுமுக பெருமானை சேவிக்கும் கண்களை உடையவர்கள் தான் கண் பெற்றவர்களாம். அந்த முருகப்பெருமானுடைய புகழை பற்றி பேசும் நாவே புண்ணியமான நாவாகும் அப்படின்னு அருள் நூல்கள் சொல்றதா குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 12. வேதாவும் அவ்வேதா வினை வியன் நாபியின் அமைத்த தாது ஆர் பசுந்துளத்தவனும் தவத்தோர்களும் சுரரும் காதார் விழி உமையால் தரும் கந்தன்புறம் வந்தோர் ஓதார் நமையென்றே வியந்துரைப்பார் இவை உணர்நீ. இந்த பாடல்ல பிரம்மாவும் அப்பிரம்மாவிற்கு உதவிய துளசி மாலை அணிந்த பெருமாளும் முனிவர்களும் தேவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்வதியார் அருளிய முருகப்பெருமானுடைய திருச்செந்தூருக்கு வந்த பக்தர்கள் நம்மை ஒரு பொருட்டாக கூட பேச மாட்டார். திருச்செந்தூருடைய பெருமையும் அம்முருகப்பெருமானுடைய பெருமையும் தான் வியந்து பேசுவார். அந்த அளவிற்கு இது சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 13. எவராகிலும் சனன முதல் ஈரா மளவும் மாதவம் ஆற்றினும் சருகாரினும் தானம் பல செய்யினும் ஓமானமில் ஜெயந்திபதி ஒரு நாள் உபவசியார் அவமாம் அவர் சனனம் பசுவாம் இவை அறினி. இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் திருச்செந்தூர்ல ஒரு நாளாச்சு விரதம் இருக்கணுமா. அப்படி இல்லாம பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரைக்கும் பெரும் தவம் செஞ்சிருந்தாலும், உணவை மறுத்து சருகுகளையே உணவாக சாப்பிட்டிருந்தாலும், பல தானங்கள் செஞ்சிருந்தாலும் அதற்கெல்லாம் எந்த பயனும் இல்லாம போகுமா. அவருடைய பிறப்பு விலங்கிற்கு சமமான பிறப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 14. உரை சிந்து நற்புறமே சுரர் உலகம் அவன் உருவோர் பறிக்கும் சுரர் அவர் அன்போடு பகர் வார்த்தைகள் அனைத்தும் இருக்கின் பெருமித மந்திரம் அவரோடு இனிதிருத்தல் பெருக்கும் கதி பெறுகின்றதில் பெரிதாம் இவை உணர்நீ. இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்செந்தூர் தான் தேவலோகமாம். அந்த பகுதியில வாழ்ற மக்கள் எல்லாம் தான் தேவர்களாம். அவர்கள் அன்போடு பேசுற வார்த்தைகள் எல்லாமே வேத மந்திரங்களாம். அவர்களோட சேர்ந்து வாழ்ந்திருப்பது அப்படிங்கிறது பேரின்ப பெருவீட்டை பெறுதல் போன்றதாம். இவை எல்லாத்தையும் உணர்ந்து கொள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 15. நாராயணன் முனமே சொல்ல நவைதீர் சனற்குமரன் ஆறாவ் அமுதெனவே சிந்துபுர மான்மியம் அனைத்தும் பேராதரவுடன் பேசிய பெருங்காதையின் நுட்பம் சோராது உனக்குரைக்கேன் துணிவாகவும் துணினி. இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திருச்செந்தூர் பெருமைகளை அளிக்கும் திருச்செந்தூர் ஸ்தல புராணமானது வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாள் சனற்குமாரர் முனிவர் கிட்ட சொன்னதாம். அந்த முனிவர் இந்த தெவிட்டாத அமுதம் போல் இனிக்கும் இந்த திருச்செந்தூர் பெருமைகளை வியாச முனிவர் கிட்ட சொன்னாராம். அவர்கள் சொன்ன அனைத்தையும் உனக்கு சொல்கின்றேன், இதை நீ நிச்சயமென நம்பு அப்படின்னு வியாச முனிவர் சுகமுனிவர் கிட்ட சொன்னதா குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 16. இரு மூவகை கலை வேறறுத்து இன்பம் பெற வேண்டி ஒரு மூவை கல் முருகேசனை உள்ளன்போடு பரவி திரையார் 16 எனும் தீர்த்தமும் படிந்து
கரையேறிதி பெருநான்மறை கரை கண்டுயர் கருத்தாய். இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 வகையான அழுக்குகள், ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 வகையான அழுக்குகளை நீக்க திருச்செந்தூர்ல 3 நாட்கள் வதனாரம்ப தீர்த்தத்துல குளிக்கணும். வதனாரம்ப தீர்த்தம்ங்கிறது திருச்செந்தூர்ல இருக்கிற கடலுடைய பேர் தான். இந்த வதனாரம்ப தீர்த்தத்துல குளிச்சு 3 நாள் முருகப்பெருமானை உள்ளன்போடு துதிக்கும் பொழுது இந்த 3 வகையான அழுக்குகளும் நீங்கிவிடும் அப்படின்னு வியாச முனிவர் சுகமுனிவர்கிட்ட சொன்னதா குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் எண் 17. உனக்கே சொல்லும் பொருளாம் இந்த உண்மை சரித்திரத்தை நினைத்தே ஏட்டினில் எழுதி தினம் படிப்போர் நிகரில்லா மனத்தே சரவணத் எம்மிரை வாழ்வான் என சுகர்க்கு கனைத்தோளிடு மறை நான்கென கண்டான் முனம் விண்டான். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திருச்செந்தூர் தலபுராணம் என்னும் உண்மை சரித்திரத்தை யாரெல்லாம் எழுதி டெய்லி படிக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளத்துல முருக பெருமான் அமர்ந்து அருள் புரிவார் அப்படின்னு வியாச முனிவர் சுகமுனிவர் கிட்ட சொன்னதா குறிப்பிட்டிருக்காங்க. இதே போன்று திருச்செந்தூர் ஸ்தலபுராண நூல் பாடல்களை விளக்கத்தோட கேட்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.